ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைக்கிள்ஸ் வியூ. இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் vlog. இப்போது vlog பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நான் ரெகுலராக பாண்டிச்சேரி போயிட்டுருப்பேன். இந்த வாட்டி நான் பாண்டிச்சேரி போகிறது வந்து வீலாக் பண்ணலான்னு நினச்சேன். பிகாஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டுகிட்டு இருந்தாங்க, நீ எப்படி போகிற இடத்துல நிறைய சாப்பிட்ற, என்னென்ன சாப்பிட்றன்றது எங்களுக்கு தெரியல, என்னென்ன பிளேஸ் போகிற, நிறைய டிஃப்ரெண்ட் இடத்துக்குலாம் போகிறேன்னு சொன்னாங்க. ஸோ ரெகுலராக பாண்டிச்சேரியில் போகிற இடத்த விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நிறைய டிஃப்ரெண்ட் இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேலை என்னென்ன இருக்கோ நம்ம அப்படியே பார்த்துக்கிட்டே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நாங்கள் அந்த வேலையில் போனது வந்து பாண்டியன் ஹோட்டல், ஈசிஆரில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு மெஸ்ஸு. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே வந்து ஃபிஷ் ஃபுட் வந்து ரொம்ப ஃபேமஸ். வெறும் ஃபிஷ் ஃபுட் நிறைய நல்லாயிருக்கும். ஸோ பரோட்டா, சிக்கன், அதுக்கப்புறம் இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் காரமாக இருந்துச்சு, பட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பாருங்கள். நாங்கள் ஆர்டர் பண்ணது வந்து ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, அப்புறம் ஃபிஷ், எறா ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கே நண்டெல்லாம் இருந்துச்சு, பட்டு கொஞ்சம் நாங்கள் லைட்டாக சாப்பிட்லான்னு சொல்லிட்டு லைட்டாக பார்த்தோம். ஸோ வெஜிடேரியன் ஃபுட் வித் மீன் குழம்பு, எறா, ஃபிஷ் நாங்கள் ஆர்டர் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி மீன் குழம்பு ஊற்றுனாங்க. ஸோ மீன் குழம்பு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் எறா வந்துச்சு. நல்லா பெரிய எறா வச்சு ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கொடுத்தாங்க. ஃபிஷ் கொடுத்தாங்க. ஃபிஷ் வந்து பெரிய மீன் இருந்தனால 100 ரூபாய் போட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்தீங்கன்னா, இந்த ரைட் சைடில் நீங்கள் பார்க்குற இடம் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து கல்பாக்கம் தாண்டி மரக்காணம்க்கு கிட்டே இருக்கிற ஒரு ஏரியா. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ரைட் சைடில் ஃபுல்லாக தண்ணி இருக்குது. சம்மரில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து ஃபுல்லாகவே ட்ரையாக இருக்கும். இது ரொம்ப ஆழமான இடம்லாம் கிடையாது, ஒரு லேண்டு தான். ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஸோ நம்ம உள்ள பைக்லலாம் போகலாம், காரில் போகலாம். ரொம்ப அழகாக இருக்கும். ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு ரொம்ப நல்ல அருமையான இடம் அது. இப்போது இந்த மழை சீசன்றதுனால கொஞ்சம் தண்ணியாக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சம்மரில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் டைம் சம்மரில் வரும்போது உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆன் தி வேலி லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போட் ஹவுஸ் வரும். இந்த போட் ஹவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு டைம் இல்லாதனால நான் போட் ஹவுஸ் போகல. நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். ஃபேமிலியோட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்து நாங்கள் ரொம்ப மழை பெஞ்சதுனால ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணி போயிட்டோம், எடக்காடு நாடு. மழை என்னென்னா திருப்பி அகைன் எடக்காடு நாடு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் எடக்காடு நாடு வந்தோம். ஸோ எடக்காடு நாட்டில் ஒரு அழகான ஃபோர்ட் ஒன்று இருக்குது. அந்த ஃபோர்ட்டுக்கு பேர் ஆலம்பரி ஃபோர்ட்டு. போர்ச்சுகீஸ் கட்டின ஃபோர்ட்டுன்னு சொன்னாங்க. நான் யூஸ்வலாக அப்பப்போ வருவேன் அந்த இடத்துக்கு. ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அதோடைய வீடியோஸ்லாம் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். அங்கே பேக் வாட்டர், அப்புறம் ஒரு லேண்ட் இருக்கும், அப்புறம் சீ வாட்டர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. இது ஒரு வாரில் வந்து இந்த ஃபோர்ட்டு குண்டு போட்டு தகர்த்திட்டாங்க. மிச்சம் இருக்கிறது தான் இந்த இடத்துல இருக்குது. இப்போ கவர்மெண்ட் வந்து அதை ரீபில்ட் பண்ணி ஒரு பார்க் செட்டப்பில் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அது ஒர்க் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் உள்ளே போய் என்னால் சரியாக எடுக்க முடியல. ஸோ வெளியேருந்து ஏரியல் வியூ தான் காட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற லோக்கல் ஃபிஷர்மேனுக்கு கொஞ்சம் கேட்டிருந்தோம், அங்கே நீங்கள் கரை கூட்டு போக முடியுமான்ட்டு. அதுக்கு ஒரு சின்ன சார்ஜஸ் அவங்க பண்ணாங்க. ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த பேக் வாட்டரை தாண்டி கடல் கிட்ட போகிறதுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம் இப்போ போட்டில். ஸோ அங்கே பீச் இருக்குது. ஸோ இந்த பக்கம் பேக் வாட்டர், பீச், அதுக்கப்புறம் சீ வாட்டர். ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு தீவு மாதிரி இருக்கும் அந்த இடம், ஒரு ப்ரைவேட் தீவு மாதிரி.
நம்மளுக்கு அவ்வளோ டிஸ்டர்பன்ஸ்லாம் இருக்காது. ஆனால் இது எல்லாமே ப்ரைவேட்டாக பண்ணுறது, இது கவர்மெண்ட்டுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. நம்ம ஓன் ரிஸ்கில் தான் அங்கே போகணும். ரொம்ப ஒரு அழகான ஒரு வியூ இது. நம்ம கடலுக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும், பட் பேக் வாட்டர் இது. நம்மளுக்கு டைம் இருந்தால் நம்ம சீக்குள்ளேயும் போகலாம், பட் அவங்க கூட்டிகிட்டு போவாங்களான்னு தெரியல. அண்ட் என் பின்னால் பார்க்குற நீங்கள் அந்த இடம் வந்து தான் பேக் வாட்டரும் சீ வாட்டரும் ஜாயின் ஆகிற இடம். இது ரொம்ப ரேராக அங்கே இருக்கும். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா இடைக்கநாடு ஆலம்பரை ஃபோர்ட். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பேக் வாட்டர் தாண்டி சீ வாட்டர், அதாவது அந்த இடத்துலேருந்து பேக் வாட்டர் ஒரு 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்து இப்போ நம்ம திருப்பி சீ லேண்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இது எப்படி இருக்குன்னா, இந்த பக்கமும் தண்ணி இந்த பக்கமும் தண்ணி, ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வாங்க. டூரிஸ்ட் பிளேஸ்க்கு வந்து எப்படின்னா கவர்மெண்ட்டால் அரேஞ்ச் பண்ணல, இது ப்ரைவேட் போட் பீப்புள் வந்து நம்மளுக்கு இதை பண்ணித்தராங்க அவங்க ஓன் ரிஸ்கில். ஸோ இது வர்றது நம்ம ஓன் ரிஸ்க்கு. ஸோ இதில் கவர்மெண்ட்டோ இல்லை வந்து எல்லாமே ஃப்ரீக்வெண்ட்டெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. இது அந்த நம்ம ஓன் ரிஸ்க்லாம் நம்ம இடத்துக்கு வரணும். ஓகேவா? பாண்டிச்சேரி போகிற வழியில் இப்படி ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸ் இருக்குது. நாங்கள் 2 பேர் தான் வந்து பார்ட்டி பண்ணலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் ட்ராவல் பண்ணால் எங்கள் மொத்த ஃபேமிலியே இங்கே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா கடலும் பேக் வாட்டரும் சேர்ற இடம். அப்படியே பாருங்க, இந்த பாயிண்ட் வந்து சேர்ற இடம். இது வந்து சீஷோரோட டெயில். இந்த பார்ட் வந்து சீஷோரோட டெயில். நிறைய இடத்துல இந்த மாதிரி இருக்கும், பட் நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியாது. அந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு அந்த பாயிண்ட் அந்த பக்கம் கிடைக்காது. பட் இந்த பக்கத்தை நீங்கள் போட்டை தாண்டி இப்படி உள்ளே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு அழகான ஒரு வியூ கிடைக்கும். கடல் வந்து அப்படியே தண்ணி உள்ளே வரும், இந்த இடத்துல தண்ணியும் அப்படியே கடலுக்குள்ளே போய் கலக்கும். ஸோ ரெண்டுமே வந்து மெர்ஜாக ஒரு இடம். இது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நம்ம ஊரில் சென்னையில் கூட இது இருக்குது, பட் அந்த அளவுக்கு க்ளீனாக இருக்காது. இந்த தண்ணியாக நம்மளுடைய இது வேஸ்ட் வாட்டர்ஸ்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் ரொம்ப க்ளீனாக இருக்குது இந்த இடம், பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்க்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுங்க. ஓகே. ஸோ ஆலம்பரை ஃபோர்ட்லேருந்து நாங்கள் அகைன் கிளம்பினோம். கிளம்பி கொஞ்ச தூரத்தில் வந்தோம்னா அந்த ஆலம்பரை ஃபோர்ட்டுக்கு அப்புறம் வர ஒரு பிரிட்ஜு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குன்னா அந்த பிரிட்ஜ் ரொம்ப தூரமாக இருக்கும், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். அந்த சைட்டே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். பாருங்கள், அந்த 2 பக்கமும் தண்ணி இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம ரோடை கவனிச்சுட்டு போனால் தான்
சேஃப். நம்ம அழகை பார்த்துட்டே போனால் அந்த ரிஸ்க்கு தான். பட் நம்ம நின்று பைக்கில் போனால் நின்று பார்க்கலாம், காரில் போனால் கொஞ்ச தூரம் அந்த பிரிட்ஜை தாண்டி நிறுத்திட்டு வந்து பார்க்கலாம். ரொம்ப அழகான சைட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து உப்பளம். சம்மரில் பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய பெரிய பெரிய உப்பெல்லாம் அப்படியே கட்டி இருக்கும். ஸோ நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூப்பிட்டு வந்தீங்கன்னா இதுக்குள்ளே கூப்பிட்டு போய் காட்டலாம். அங்கே ஒர்க் பண்ணுறவங்கலாம் அந்த உப்பெல்லாம் உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. அதை முடிச்சுட்டு நேராக பாண்டிச்சேரி உள்ளே வந்துட்டோம். ஸோ கேட் ஆஃப் பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரி நம்மளை அழைக்கிறது, வாருங்கள். நெக்ஸ்ட்டு பாண்டிச்சேரிக்குள்ளே ரீச் ஆனதுக்கப்புறம் ரூம் செக்இன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் பாண்டிச்சேரிக்குள்ளே கொஞ்சம் ட்ராவல் பண்ணலான்னு போனோம். ஸோ நார்மலாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லோரும் இந்த ராக் பீச்சை தான் காட்டுவாங்க. ஸோ எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப ரெகுலராக பாண்டினாலே ராக் பீச் தான் சொல்லிட்டு எல்லாருமே காட்டுறாங்க. ஸோ அதை விட்டுட்டு நம்ம கொஞ்சம் வெளியெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். எம்ஜி ஸ்ட்ரீட்டில் வந்து நிறைய ஃபுட் ஷாப்ஸ்லாம் இருக்குது. அதில் ஃபேமஸ் வந்து கறி போண்டா தான். ஸோ இந்த வாட்டி வெறும் கறி போண்டா சாப்பிட்லாம் டின்னருக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எம்ஜி ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போனோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போன கடை வந்துட்டு கறி போண்டா கடை. இதுக்கும் பேர் பெருசாக இல்லை. அங்கே வந்து ப்ரானு, சிக்கன் 65, இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கொஞ்சம் இந்த 65 மாதிரி வறுத்து வச்சுருந்தாங்க. அண்ட் கறி போண்டா, எறா போண்டா இருந்துச்சு. நான் ஒரு கறி போண்டாவும் எறா போண்டாவும் ஆர்டர் பண்ணேன். ஃபஸ்ட்டு சிக்கன் போண்டா வாங்கினேன், சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எறா போண்டா வாங்கி சாப்பிட்டோம். ஆனால் எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டது தான் எறா போண்டா, செகண்ட் சாப்பிட்டது தான் கறி போண்டான்ட்டு. ஏன்னா அந்தளவுக்கு எறா சின்னதாக இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு வந்து பாட்டி கடைக்கு போனோம், பாட்டி பஜ்ஜி கடைக்கு. இது நிறைய பேர் ரிவ்யூ பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த கடைக்கு போயிருந்தோம். இங்கே ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் சிக்கன் போண்டா, அதுக்கப்புறம் பெப்பர் சிக்கன் போண்டான்னு சொல்லி ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட்டு சிக்கன் போண்டா வாங்கி சாப்பிட்டோம். அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது, அது வந்து வெறும் ஒரு ஃபுல் சிக்கன் பீஸை வந்து மசாலா போட்டுட்டு அதை அப்படியே பண்ணி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் பாருங்கள், ஓப்பன் பண்ணால் உள்ளே வெறும் சிக்கன் பீஸ், இது கீமாலாம் எதுவும் பண்ணாமல். இது பெப்பர் சிக்கன் சொன்னாங்க, பட் ஐ எம் நாட் சாட்டிஸ்ஃபைட் வித் தட். பட் கறி போண்டா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஃபிஷ் வாங்கினோம், அதுவும் நல்லா இருந்துச்சு ஓரளவுக்கு. அப்புறம் பாண்டியில் நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்ற ஒரு கடை இருக்குது, நம்ம வைத்தி பிரதர் கடை. ஸோ அங்கே போயிருந்தேன். அங்கே வந்து ஃபேமஸே வந்து பீஃப் போண்டா, அதுக்கப்புறம் சிக்கன் போண்டா, ப்ரான் போண்டா, அப்புறம் ஃபிஷ் பஜ்ஜி, ஃபிஷ் தலை. நான் யூஸ்வலாக ஃபிஷ் தலை அவ்வளோவா சாப்பிட மாட்டேன். ஸோ தலைவர்கிட்ட வந்து போண்டா, பீஃப் போண்டா, அதுக்கப்புறம் ப்ரான் போண்டா, அதுக்கப்புறம் ஃபிஷ் பஜ்ஜி ஒன்று ஆர்டர் பண்ணேன். ஸோ தலைவர் மற்ற கூடும் போட்டதால் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பொறுமையாக ஸ்பெஷலாக பண்ணி கொடுத்தாரு. நீங்கள் பாருங்கள் அவர் எப்படி போடுறாருன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஃபிஷ் பஜ்ஜி கொடுத்தாரு, வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த முள்ளெலாம் எதுவுமே இல்லாமல் அப்படி சுட சுட எடுத்து கொடுத்தாரு ஒரு சாலடோட. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வேறு லெவல் ஃபிஷ் பஜ்ஜி. நெக்ஸ்ட் தலைவர் வந்து பீஃப் போண்டா போட ஆரம்பித்தார். வேறு லெவலில் இருந்துச்சு. அவர் அந்த கீமா மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டஃப்லாம் பண்ணிவிட்டு அந்த பஜ்ஜி போடுற ஸ்டைலே பாருங்கள், எவ்வளோ பெரிய போண்டா போடுறாரு பாருங்கள்.
நம்ம அந்த கீமாவே அப்படியே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பீஃப் கறி போண்டா வந்துருச்சு. ஸோ அது என் ஃபேவரட். ஆனால் கையில் நம்மளால் புட்டு சாப்பிடணும், அவ்வளோ சூடாக இருக்கும். ஸோ வேறு லெவல் டேஸ்ட்டு. பாண்டி வரவங்க தயவுசெய்து இதை மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் பீஃப் சாப்பிட்னாலும் வந்துச்சு, நீங்கள் ஃபிஷ்ஷும் ப்ரானும் வந்து சாப்பிடுங்க, வேறு லெவலில் இருக்கும். பாருங்க உள்ள அந்த கீமா எப்படி இருக்குது பாருங்கள். ஆனியன், கோஸு, அப்புறம் எல்லாமே ஆட் பண்ணி சரியான டேஸ்ட்டில் இருக்கும். அடுத்தது வந்து எறா போண்டா போடுறாரு பாருங்கள். நல்ல பெரிய பெரிய எறா. போன கடையில் எது எறா எது சிக்கன் கீமானே தெரியாமல் சாப்பிட்டேன் நான். பட் இந்த கடையில் எறா நல்லா பெருசு பெருசாக இருக்கும். நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த எறா வேர்த்தாக இருக்கும். பாருங்கள், அந்த ப்ரான் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது. ஸோ நான் சாப்பிட்டதில் வந்து 3 கடையில் சாப்பிட்டேன். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்தது வந்து வைத்தி சார் கடையில் தான். ஏன்னா நான் ரொம்ப வருஷமாக சாப்பிட்றேன். ஸோ மற்ற கடையை கம்பேர் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த கடையில் போனேன். பட் குட், அங்கே நல்லா தான் இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் குவான்டிட்டி லெவலில், ஸ்டாண்டர்ட் லெவலில், டேஸ்ட் லெவலில் பார்த்தா வைத்தி சாரோடைய அந்த ஸ்டாண்டர்ட் அது ரொம்ப நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. அண்ட் சைஸும் நல்லா பெருசாக இருந்துச்சு. நம்ம ஒரு போண்டா சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிடும். பாண்டி வரவங்க கண்டிப்பாக இந்த கடைகள்லாம் மிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டின்னருக்கு வேறு லெவலில் இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஆர் ஈவினிங் ஸ்நாக்காகவும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ போண்டெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வயிறு ஃபுல்லாகிடுச்சு. ஓகே, நம்ம கொஞ்ச நேரம் பீச்சில் உட்காந்துட்டு அப்புறம் ரூமுக்கு போயிடலாம். ஏன்னா ட்ராவல் பண்ண ரொம்ப டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்துட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்ட் இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே நாங்கள் வந்து ஒரு சூப்பரான இடத்துக்கு போனோம். அது பார்ட் 2ல் வரும். கல்மர பூங்கா அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் நெக்ஸ்ட் டே அதுக்கு தான் போனோம். ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். நீங்கள் பார்ட் 2 மறக்காமல் பாருங்கள். பார்ட் 2ல் தான் உங்களுக்கு நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. பார்ட் 2 பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ பார்க்க முடியும். இன்ட்ரெஸ்டிங்கான சில கண்டென்ட்ஸ்லாம் பார்ட் 2ல் இருக்குது, மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.